இன்னைக்கு நம்ம ஒரு வேற லெவல் அதோட வித்தியாசமான டைம் டிராவல் கதையை தான் பார்க்க போறோம். பாஸ்ட்ல நம்ம ஒரு சின்ன விஷயத்த மாத்தினா கூட ஃபியூச்சரே பெருசா மாறிடும். அப்படிதான் டைம் டிராவல் பண்ணி டைனோசர் காலத்துக்கு போய் ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை மிதிச்ச ஒரு பொண்ணு அது பண்ண வேலையினால மனித இனமே டோட்டலா மாறி போயிடுது. ஒரு மாதிரி வித்தியாசமான உயிரினமா மனுஷங்க மாறிடுவாங்க. சோ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிற இந்த டைம் மிஷினை யூஸ் பண்ணி ஃபியூச்சருக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் 50,000 வருஷம் எதிர்காலத்துக்கு. சோ அங்க என்னென்ன ப்ராப்ளம் வருது அப்படின்றது தான் முழு கதையே. சோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா வித்தியாசமா இருக்கும் அந்த கதை. அதனால வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நீங்க வந்திருக்கிற உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டையும் கொடுங்க. சோ இன்னைக்கு நம்ம தி சர்ச் ஆன் த ரூபி ரோடுன்ற ஒரு வித்தியாசமான டைம் டிராவல் கதையை தான் பார்க்க போறோம். டாக்டர் ஹூவோடது. சோ கதையுடைய ஆரம்பத்திலேயே ஒரு பொண்ணு ஒருத்தங்க நடு ரோட்ல இருக்கிற ஒரு டெலிபோன் பூத்தை பாக்குறாங்க. அப்படியே மெதுவா பக்கத்துல நடந்து போய் கதவை திறந்து பார்த்தா தம்மா துண்டு இருந்த அந்த டெலிபோன் பூத்து ஆனா உள்ள ரொம்ப பெரிய இடமா இருக்கு. அதை பார்த்து இந்த லேடி ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இவங்களோட பேரு ரூபி. அதோட அந்த டெலிபோன் பூத்துக்குள்ளேயே ஒரு பர்சன் இருக்காரு. அவரை பார்த்து ரூபியும் யார் நீன்னு சொல்லி கேட்க நான் தான் டாக்டர்னு சொல்றாரு. அதோட நீ அங்கேயே நின்னுகிட்டு இல்லாம நல்லா சுத்தி பாரு, இந்த இடத்தோட பேரு டார்டிஸ், எனக்கும் ஒரு பார்ட்னர் தேவை, இனிமே நீ தான் என்னோட பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஒரு சொடக்கு போடுறாரு. டக்குன்னு பார்த்தா அந்த இடத்துடைய லைட்டிங்கே மாறுது. உடனே ரூபியும் எது உங்க பேரு டாக்டரா, உண்மையான பேர் என்ன? என்னோட உண்மையான பேரே அதான், எனக்கு அப்பா அம்மா இல்ல, என்ன அடாப்ட் பண்ணாங்க. அந்த பிளானட்ல வந்துட்டு பர்டிகுலரான நேம்லாம் கிடையாது. டாக்டர், பிஷப், போலீஸ் இந்த மாதிரியான பேரை தான் வைப்பாங்க. சோ அதனால என்னோட பேரு டாக்டர் தான். உடனே ரூபியும் சரி நீங்க டாக்டர், ஆனா நான் உள்ள வந்தேன்ல அந்த போலீஸ் போன் பூத், அப்படின்னா நீங்க போலீஸுமா? உடனே நம்ம டாக்டரும் இப்ப நம்ம இருக்கிறது வந்து ஆக்சுவலா ஒரு டைம் மிஷின், எல்லா காலகட்டத்துக்கும் நம்மள கொண்டு போகும். ஒரு தடவை நான் 1963 வருஷம் போகும்போது எல்லா தெருக்கள்லயும் இந்த போலீஸ் பாக்ஸ் இருக்கும். அதை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த டார்டிஸ்க்கு வந்து போலீஸ் பாக்ஸ் மாதிரியான ஒரு உருவம் இருக்கு. ஆனா உண்மையிலேயே இது ஒரு டைம் மிஷின் சொல்றாரு. இது 1963. சத்தியமா என்னால நம்பவே முடியல. நீ நம்பிதான் ஆகணும். சரி நீங்க ஏதோ ஒரு பிளானட்ல இருந்தேன்னு சொன்னீங்களா, அந்த பிளானட்டோட பேர் என்ன? அந்த பிளானட்டோட பேரு கேலிஃப்ரி. ரூபியும் ஓ அப்படியா, இப்ப அது எங்க இருக்கு? திடீர்னு அப்படியே டாக்டர் சோகமா ஆகுறாரு. அது இப்ப இல்ல ரூபி. ஏன்னா அந்த பிளானட்ல இருந்தவங்க எல்லோருமே காலத்தின் கடவுள்கள். காலம் கடந்து நிறைய தப்பு பண்ணணும்னு நினைக்கிற மான்ஸ்டர்ஸ், வித்தியாசமான ஆட்கள் எல்லோருமே எங்க பிளானட்ல இருந்த எல்லாரையுமே கொண்டுட்டாங்க. இப்ப உயிரோட இருக்கிறது நான் மட்டும் தான். இன்னும் சொல்ல போனா இந்த யூனிவர்ஸோடைய ஒரே காலத்தின் கடவுள் நான் மட்டும் தான். இப்ப என் கூட பார்ட்னரா நீயும் வந்துட்ட. நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து காலங்கள் கடந்து யூனிவர்ஸுக்கு எதிராக நடக்கிற எல்லா விஷயங்களையும் நம்ம தான் தடுத்து நிப்பாட்ட போறோம் அப்படின்னு சொல்லி கையில ரிமோட் மாதிரி ஒண்ணு வச்சு ஆன் பண்றாரு. டைம் மிஷின் ஃபுல்லாவே கலர் கலரா லைட்லாம் எரியுது. இவ்வளவு பெரிய இடம், ஆனா ரோட்ல வந்து ஒரு சின்ன போலீஸ் போன் பூத் மாதிரி தான் இருக்குமே. அந்த போன் பூத் அப்படியே மறைஞ்சு போகுது. ஏன்னா இவங்க டைம் டிராவல் பண்றாங்க. சோ இப்படி டைம் டிராவல் பண்ணும்போது அங்க டார்டிஸ்குள்ள இருக்கிற நம்ம டாக்டரும் ரூபியும் அப்படியே பறக்கிற மாதிரி ஆகுறாங்க. சோ டாக்டரும் ரூபி கிட்ட இங்க பாரு, இங்க இருக்கிற ஒவ்வொரு லிவரும் ஒவ்வொரு ஃபங்க்ஷனை பண்ணும். ஏதாவது சின்ன தப்பு பண்ணாலும் எங்கேயோ ஏதோ ஒரு காலகட்டத்துல நம்ம மாட்டிப்போம். பாத்தியா, இந்த லிவரை பிடிச்சி இழுத்தேன், இப்போ நம்ம 150 மில்லியன் வருஷத்துக்கு பாஸ்டுக்கு டைம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம். இதை கேட்ட உடனே ரூபி என்ன சொல்றீங்க டாக்டர், இதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படின்னா அந்த டோருக்கு வெளியே டைனோசர்லாம் இருக்குமா? கண்டிப்பா இருக்கும் ரூபி, நீயே போய் செக் பண்ணி பாரு. ஆனா எனக்கு ஒரு டவுட், இவ்வளவு பாஸ்டுக்கு வந்துட்டுமே சின்னதா ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணா ஃபியூச்சர் மாறிடுச்சுன்னா? கண்டிப்பா மாறும், அதை தடுக்கிறது தான் நம்மளோட வேலை. சோ அதனால போயிட்டு டைனோசர்ஸை ரசிச்சுட்டு கம்முன்னு வந்துரு, புரியுதா அப்படின்னு சொல்ல ரூபிக்கும் அவ்வளவு சந்தோஷம். போயிட்டு டோரை ஓபன் பண்றாங்க. பார்த்தா சும்மா வேற லெவல்ல ஒரு வியூ. அங்க நிறைய டைனோசர்கள்லாம் இருக்கு. அதை பார்த்து ரூபி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. பாத்தியா, இதுதான் டார்டிஸ் உடைய பவரே, எந்த காலகட்டத்துக்கும் நம்மளால போக முடியும்னு சொல்லிட்டு டோரை க்ளோஸ் பண்ணி இவரும் வெளியே வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் பாக்குறாரு. இந்த இடத்த பாத்தியா எப்படி இருக்குன்னு? ஆனா இதுதான் ஃபியூச்சர்ல லாஸ் ஏஞ்சலஸ் சிட்டி அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ரூபியும் கொஞ்சம் பக்கத்துல போய் பார்க்கலாம்னு நடந்து போறாங்க. கரெக்டா அந்த நேரத்துல ஒரு பட்டாம்பூச்சி ஒண்ணு பறந்து கீழே வர, அதை பார்க்காம ரூபி அந்த பட்டாம்பூச்சியை மெதிச்ச அடுத்த செகண்ட் டாக்டர் பயந்து போய் ஏ ரூபி அப்படின்னு கத்த, ரூபி திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இவங்க ஒரு வித்தியாசமான உயிரினமா மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னா பாஸ்ட்ல இவங்க அந்த பட்டாம்பூச்சியை மிதிச்சு டைமை மாத்திருக்காங்க. அதனால எவல்யூஷன்ல குரங்கு வழியா வந்த மனுஷங்களுக்கு பதிலா பட்டாம்பூச்சி வழியா மனுஷங்க உருவாகி இருக்காங்க. அதனாலதான் பார்க்க ஒரு பட்டாம்பூச்சி மனுஷி மாதிரியே நம்ம ரூபி இருக்காங்களே. என்னாச்சுங்க, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா? என் கண்ணு ஏன் இவ்வளவு சூப்பரா தெரியுது? அதோட ஏகப்பட்ட ஸ்மெல்ல என்னால ஸ்மெல் பண்ண முடியுது, என்ன நடக்குது இங்க அப்படின்னு சொல்லி அவங்க கேக்குறாங்க. டாக்டரும் சொன்னா நீ பயந்துருவியே, ஒரு நிமிஷம் அப்படியே இரு அப்படின்னு மெதுவா கீழே குனிஞ்சு இவங்க மிதிச்ச அந்த பட்டாம்பூச்சியை எடுக்கிறாரு. இந்த பட்டாம்பூச்சியை அப்படியே விட்டுட்டா இந்த பட்டாம்பூச்சி இறந்து போயிடும். இறந்து போய் அப்படியே டைம் லைன் மாறி மனுஷங்க பட்டாம்பூச்சில இருந்து எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அதனால டாக்டர் அந்த பட்டாம்பூச்சியை எடுத்து அப்படியே ஊதி அது உடம்ப நார்மல் ஆக்குறாரு. பட்டாம்பூச்சி அப்படியே பறந்து போக சோ டைம் லைன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. அதனால நம்ம ரூபியும் நார்மலா மனுஷங்க மாதிரியே ஆயிட்டாங்க. டாக்டர் என்ன ஆச்சு, பட்டாம்பூச்சி எடுக்கிறீங்க, ஊதுறீங்க, பறக்குது, என்ன நடந்தது இப்போ? டாக்டரும் எந்த உண்மையும் சொல்லாம அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, வா நம்ம போலான்னு கூப்பிடுறாரு. ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொரு செகண்டும் ஆபத்து தான். கீழே இருக்கிற ஒரு புழுவை மிதிச்சிட்டாங்கன்னா அவ்வளவுதான், புழுவுல இருந்து மனுஷங்க எவால்வ் ஆக ஆரம்பிச்சிருவாங்க.
டைம் லைன் கொலாப்ஸ் ஆயிடும். அதனால ரூபியை உள்ள கூட்டிட்டு சரி இப்ப நம்ம வேற ஒரு காலகட்டத்துக்கு போகலாம், கண்டிப்பா நம்ம பாஸ்ட்டுக்கு போக கூடாது, ஃபியூச்சருக்கு போலாம், ஏன்னா அப்பதான் ப்ராப்ளம் இருக்காது அப்படின்னு சொல்லி எந்த இயருக்கு போலாம் நம்பரை சொல்லு அப்படின்னு கேட்க அவங்களும் 21506 என்ன போன் நம்பர் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னா 21506வது வருஷம் ஃபியூச்சருக்கு நம்ம போக போறோம் அப்படின்னு மிஷினை ஆன் பண்ண அதுவும் கிளம்ப ஆரம்பிக்குது. அப்படியே ஸ்பேஸ் டைம்ல லைட்டை விட ஃபாஸ்டா டாரிஸ்ட் டைம் டிராவல் பண்ணி நேரா ஃபியூச்சர்ல 21000 வருஷம் ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போயிட்டு இந்த டாரிஸ்ட் மோதுது. இவங்களும் கதவை திறந்து வராங்க, அந்த ஸ்பேஸ் ஷிப் குள்ளேயே வராங்க. ரூபியும் என்ன நம்ம ஃபியூச்சர்ல இருக்கிற ஒரு ஸ்பேஸ் ஷிப் குள்ள இருக்கும் போலயே. அதோட இப்பதான் ரூபி ஒரு கேள்வியே கேக்குறாங்க. 1963ல போலீஸ் பாக்ஸ்லாம் அதிகமா இருந்தது, அதனால டார்டிஸ் அந்த மாதிரி இருக்கு. இப்ப நம்ம ஃபியூச்சருக்கு வந்துட்டோம், அதுக்கேத்த மாதிரி டார்டிஸ் மாறணும்ல, ஏன் மாறவே இல்ல? அதான் டாக்டர் சொல்றாரு டார்டிஸ்ல ஒரு சின்ன பிரச்சனை, அதனால எந்த காலகட்டத்துக்கு போனாலும் அது போலீஸ் பாக்ஸ் மாதிரியே தான் இருக்கும்னு சொல்றாரு. அதோட இப்ப இவங்க வந்திருக்கிற அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை பாக்குறதுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளத்துல ஓவர்லோட் ஆன மாதிரி தெரியுது. டாக்டரும் அது சரி பண்ண ட்ரை பண்றாரு. நெருப்புலாம் பத்திக்கிட்டு எரியுது. என்ன டாக்டர் இருக்கிற பிரச்சனையை ரொம்ப ஓவராக்கி விட்டீங்க போலயே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே பின்னாடி பயங்கரமான ஒரு சவுண்டு. ரெண்டு பேரும் திரும்பி பாக்குறாங்க. பார்த்தா இருட்டுக்குள்ள ஒரு பயங்கரமான மான்ஸ்டர் மாதிரி ஒண்ணு இருக்கு. அது திடீர்னு இவங்க முன்னாடி வந்து பயமுறுத்த ஆரம்பிக்குது. கை கால்லாம் நீட்டா பிரிடேட்டர் மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க இவங்க ரெண்டு பேரும். இவங்க ஓடுறதெல்லாம் சிசிடிவி கேமராவுடைய ஃபுட்டேஜ் வழியா யாரோ பாக்குற மாதிரி தெரியுது. இவங்க பின்னாடி அந்த மான்ஸ்டரும் வருது. அது இவங்களை பிடிச்சிருக்கும். நல்ல வேலையா சரியான டைம்ல லிஃப்ட் மாதிரியான ஒரு செட்டப் குள்ள போய் அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. மேல் ஃப்ளோருக்கு இவங்க போறாங்க. அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் டாக்டருக்கே ஒரு கேள்வி, நான் எதுக்காக ஓடி வந்தேன்? ஏன்னா டாக்டர் அது ரொம்ப பயங்கரமா இருந்தது. அதான் கிடையாது, எனக்கு புதுசா ஒரு விஷயத்த பாக்குறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அது எவ்வளவு பயங்கரமா இருந்தாலும் சரி, ஆனா எனக்கே ஒரு நடுக்கம் வந்தது, ஓடி வரணும்னு தோணுச்சு, அதான் எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல இருக்கிற ஒரு பட்டனை பிரஸ் பண்ண உடனே லைட்லாம் ஆன் ஆகுது. பார்த்தா இவங்க இருக்கிற இடத்துல டியூபா என்னமோ வச்சிருக்காங்க, அதுல குழந்தைகள்லாம் இருக்குங்க. டாக்டர் பார்த்த உடனே கண்டுபிடிக்கிறாரு இது ஒரு பேபி ஃபார்ம் அப்படின்னு. அதாவது எப்படி காய்கறிகளை வளர்த்து அறுவடை பண்ணுவோமோ அதே மாதிரி குழந்தைகளை வளர்த்து அவங்கள உருவாக்குற ஒரு ப்ராசஸ். இதை பாக்குற ரூபியும் எதுக்காக குழந்தைகளை வளர்க்குறாங்க, கீழே ஒரு மான்ஸ்டர் இருந்தது அது சாப்பிடறதுக்காகவா? டாக்டர் கத்துறாரு, அதுக்காகலாம் கிடையாது, மனித இனத்தை பூஸ்ட் அப் பண்ணணும்ன்றதுக்காக, ஏதோ ஒரு காரணங்களுக்காக ஃபியூச்சர்ல இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டனை பிரஸ் பண்றாரு. பார்த்தா விண்டோ ஓபன் ஆகுது. வெளியே ஸ்பேஸ் இவங்க பாக்குறாங்க. பார்த்தா ஒரு பிளானட் இருக்கு. அந்த பிளானட்டுக்கு ரிங்கும் இருக்கு. சோ பூமியில இருந்த மனித இனம் இந்த பிளானட் வரைக்குமே வந்திருக்காங்க. இதை பார்க்கும் பொழுது நம்ம ரூபி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்படின்னா ஃபியூச்சர்ல மனுஷ இனம் அழியாம தொடர்ந்து அவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு இவங்க ரொம்பவே ஹாப்பி ஆகுறாங்க. டாக்டரும் அது என்ன பிளானட்னு செக் பண்ணி பாக்குறாரு. பாசிபியோ டெல்ரியோன்னு போட்டிருக்கு. கிட்டத்தட்ட பூமி மாதிரியே தான். ஆக்சிஜன் லெவல், கிராவிட்டி எல்லாமே. மனுஷங்க வந்து 231 மில்லியன் மக்கள் வாழ்றாங்க. இந்த டீடைல்ஸ் எல்லாம் ரூபி பார்த்துட்டு, பாத்தியா எல்லா டீடைல்ஸும் இங்கிலீஷ்ல வருது, அப்ப இங்க இருக்கிறவங்களும் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க போலயே. டாக்டர் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட, இது நமக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி காட்டுது, இதுதான் இந்த பூமியில இருக்கிறவங்களோட ஒரிஜினல் லாங்குவேஜ்னு காட்டுறாரு. பார்த்தா ஜாப்பனீஸ், கொரியன், சைனீஸ்னு எல்லாமே போட்டு ஒரு குலுக்குன மாதிரியான ஒரு லாங்குவேஜ் அது. ஆக்சுவலா இவங்க இந்த ஸ்பேஸ் ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணல, இந்த ஸ்பேஸ் ஷிப்போட டார்டிஸ் கனெக்ட் ஆயிருக்கு. டார்டிஸ் தான் ஹெல்ப் பண்ணுது டிரான்ஸ்லேஷன் எல்லாமே. நம்ம ரூபியும் எங்க அம்மாலாம் எப்பயோ இறந்து போயிருப்பாங்கல்ல, ஏன்னா நம்ம 20000 வருஷம் ஃபியூச்சர்ல இருக்கோம். உடனே டாக்டர் உங்ககிட்ட உன்னோட போன் இருக்குல்ல அதை கொடு அப்படின்னு ரிமோட் மூலியமா இந்த போனை வந்து டார்டிஸ் கூட கனெக்ட் பண்ணி, டார்டிஸ் வந்துட்டு இந்த காலகட்டத்தையும் ரூபியோடைய அம்மா இருக்கிற காலகட்டத்தையும் மேட்ச் பண்ணி ஒரு சிக்னல் உருவாக்குது. சரி இப்போ உங்க அம்மாவுக்கு கால் பண்ணு அப்படின்னு சொல்றாங்க. ரூபியும் அம்மாவுக்கு கால் பண்ண அம்மாவும் அட்டென்ட் பண்றாங்க. ஏ ரூபி என்ன ஆச்சு? 10 செகண்டுக்கு முன்னாடி தான் வீட்டை விட்டு வெளியே போனேன், இப்ப கால் பண்ற, என்ன விஷயம்னு கேட்க, இது 10 செகண்டா? சரி சரிமா நான் கொஞ்ச நேரத்துல கால் பண்றேன்னு காலை கட் பண்ணிட்டு, என்ன டாக்டர் 10 செகண்ட் தான் சொல்றாங்க? ஏன்னா டைம் டைலேஷன் ரூபி, அதை பத்தி நான் அப்புறம் உனக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த இடம் எனக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு, இங்க குழந்தைகளா இருக்காங்க, என்ன ஏதுன்னு புரியலையேன்னு குழம்பி போறாரு இவரு. ஏன்னா கீழே நம்ம பயந்து நடுங்கணும், ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருந்தது, மேல ரொம்ப காம் டவுனா இருக்கும், நம்ம மைண்டையே மாத்துது இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன். அதுவும் ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருந்தா கேப்டன், க்ரூ ஆளுங்கலாம் இருக்கணும்ல, அவங்க யாரையுமே காணுமே, வெறும் குழந்தைகளுடைய உடம்புகளா தான் இருக்கு. அதான் ஒரு குரல் கேக்குது, நான் தான் எரிக், பர்த் ஜோன் 6ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கேன். யார் பேசுறாங்கன்னு திரும்பி பார்த்தா ஒரு குழந்தை தான். எப்படி பார்த்தாலும் ஒரு வயசு தான் இருக்கும் போல, ஏன்னா இன்னும் நடக்க கூட இல்ல. இந்த குழந்தைங்களை உட்கார வச்சு தள்ளிட்டு போவாங்கல்ல, அந்த வண்டியில தான் உட்காந்துக்கிட்டு இருக்கு குழந்தை. வண்டி தன்னாலேயே நகருது. அதுவும் இந்த சயின்டிபிக் வார்த்தைலாம், ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல கூலிங் சிஸ்டம்லாம் பக்காவா ஒர்க் ஆகுது, CO2 கேஸ் லீக்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு பேசிக்கிட்டே இங்க நம்ம டாக்டரையும் ரூபியும் பார்த்து ஷாக் ஆகுது. ரூபியும் எதுவும் பயப்படாத, நாங்க எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்ல, உங்களுக்காக நாங்க எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, அம்மா அப்பா நான் போய் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் அப்படின்னு அந்த குழந்தை அங்க இருந்து போகுது. அதை ஃபாலோ பண்ணியே நம்ம டாக்டரும் ரூபியும் போறாங்க. பார்த்தா போற வழி எல்லாம் செவரு ஃபுல்லா டிராயிங் வரைஞ்சு வச்சிருக்குங்க. இந்த குழந்தையும் வளைஞ்சு வளைஞ்சு ஓட, பின்னாடியே இவங்களும் நடந்து வந்துகிட்டே இருக்காங்க. அப்படியே ஒரு இடத்துக்கு போயிட்டு அந்த குழந்தை ஒரு வழியா வந்துட்டாங்க. அம்மாவும் அப்பாவும் இங்கதான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல, பயங்கரமான கத்துற சவுண்டு, அம்மா அப்பா வந்துட்டீங்களா அப்படின்னு. உள்ள போய் பார்த்தா அவ்வளவு குழந்தைங்க இருக்குங்க. எல்லா குழந்தைகளும் நல்லா பேச வேற செய்துங்க. நம்ம டாக்டரும் இவங்க எல்லாரும் ஸ்பேஸ் பேபிஸ், ஹலோ ஸ்பேஸ் பேபிஸ் அப்படின்னு சொல்ல, எல்லா குழந்தைகளும் ஹாய் டாடி அப்படின்னு பதில் கொடுக்கறாங்க. அதோட இப்பதான் தெரிய வருது, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்
மிஷன் இத மொத்தமா கண்ட்ரோல் பண்றதே இந்த குழந்தைகள் தான். அதுவும் இந்த குழந்தைகளால அங்க இருக்கிற பட்டன்ஸ் எல்லாம் பிரஸ் பண்ண முடியாதுல, எல்லாம் தூர தூரமா இருக்கு. பக்கத்திலேயே இருக்கிற கயிறை பிடிச்சி இழுக்க அதோட கனெக்ட் ஆகி இருக்கிற கை மாதிரியே அட்டையில செஞ்சு வச்சிருக்காங்க. அது போயிட்டு பட்டன் எல்லாம் பிரஸ் பண்ணி விடுது. கிட்டத்தட்ட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனையே குழந்தைங்க விளையாடுற ஒரு பொம்மை மாதிரி யூஸ் பண்ணுதுங்க இந்த குழந்தைங்க. அதுல ஒரு குழந்தை, அப்பா அப்பா நான் தான்ப்பா இங்க இருக்கிற பைப் எல்லாம் கிளீனா வச்சுப்பேன். இன்னொரு குழந்தை, அப்பா நான் தான் இங்க ஆக்சிஜன் சப்ளை எல்லாம் கரெக்டா வருதான்னு செக் பண்ணுவேன். அப்புறம் அம்மா அம்மா உங்களுக்காக பாருங்க பேப்பர்லயே ஒரு ஃபிளவர் செஞ்சு வச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு குழந்தை சொல்ல, ரூபியும் ஐயோ எவ்வளவு கியூட்டா இருக்குன்னு பக்கத்துல போறாங்க. சரி நம்ம டாக்டரும் அங்க இருக்கிற ஸ்கிரீனை பார்க்கலான்னு போகும்போது டக்குன்னு ஒரு குழந்தை, அம்மா அப்பா நான் தான் இந்த ஸ்டேஷனுடைய கேப்டன், ஒரு நாள் அம்மாவும் அப்பாவும் வருவாங்கன்னு நம்பிக்கையோட நாங்க எல்லாரும் இருக்கோம். அவதான் டாக்டரும், இங்க பாருங்க நாங்க 2 பேரும் உங்களுடைய அப்பா மக்கள் கிடையாது. அதோட இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்றீங்க ஒன்னும் புரியலையா அப்படின்னு பொழுது இன்னொரு ஒரு குழந்தை வந்து, நீங்க என் அப்பா அம்மா கிடையாது அப்படின்னா எங்க அப்பா அம்மா எங்க, எங்களை விட்டுட்டு போயிட்டாங்களா நிரந்தரமா அப்படின்னு அழும் பொழுது உடனே நம்ம ரூபியும், இங்க பாருங்க கவலைப்படாதீங்க, நாங்க உங்களுடைய அப்பா அம்மாவா இல்லாம இருக்கலாம், ஆனா நாங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேரு ரூபி, அவரு டாக்டர் அப்படின்னு சொல்லி சோகமா இருக்கிற அந்த குழந்தைய தூக்கி கட்டி பிடிச்சிக்க உடனே அங்க இருக்கிற எல்லா குழந்தைகளையும் என்னையும் தூக்குங்க என்னையும் தூக்குங்க அப்படின்னு கத்துறாங்க பயங்கரமா. இதை பாக்குற டாக்டரும் அங்க இருக்கிற கேப்டன் குழந்தை கிட்ட, கடைசியா உங்க அம்மா அப்பா உங்களை எப்ப தூக்குனாங்கன்னு சொல்லி கேட்க, எங்களை யாரும் தூக்கவே இல்லை அப்படின்னு அந்த குழந்தைங்க சொல்லுதுங்க. அதை கேட்ட உடனே டாக்டருக்கு ஒரு மாதிரி ஆகுது. அந்த கேப்டன் குழந்தைய தூக்கி அப்படியே கட்டி பிடிச்சுக்கிறாரு. அதுவும் சோகமா சாஞ்சுக்குது அவருடைய தோல் மேலேயே. சோ டாக்டரும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஃபர்மேஷனை பார்த்து, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை மனுஷங்க கை விட்டுட்டு போயிட்டாங்க, ஆனா எப்படியோ இங்க குழந்தைங்க மட்டும் வளர்ந்துருக்குங்க. அதுவும் அந்த குழந்தைகள் முழுசா வளராம உடம்பு அப்படியே இருக்கு, மூளை மட்டும் வளர்ந்துருக்கு. இதை கேட்ட அந்த கேப்டன் குழந்தையும், அப்படின்னா நாங்க பிறந்திருக்கவே கூடாதா, நாங்க தப்பா பிறந்துட்டோமா அப்படின்னு சொல்லி கேட்க, டாக்டரும், இங்க பாருங்க நீங்க ரொம்ப அழகான ஒரு படைப்பு, உங்களை விட்டுட்டு போனதை நினைச்சு அந்த மனுஷங்க தான் கவலைப்படணும், நீங்க கவலைப்படக்கூடாது புரியுதா அப்படின்னு சமாதானப்படுத்துறாரு. எங்க நம்ம ரூபி குழந்தைங்க கூட ஜாலியா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு டவுட் வருது, நீங்க எல்லாரும் எப்படி வளர்ந்தீங்க, உங்களுக்கு எல்லாம் லாங்குவேஜ் இந்த சயின்ஸ் சம்பந்தமானதெல்லாம் எப்படி தெரிய வந்தது அப்படின்னு கேட்கும்போதுதான் நம்ம ரூபி மடியில வச்சிருக்கிற அந்த குழந்தை வந்து, எங்களை நானி தான் பாத்துக்கிட்டாங்க, எல்லா விஷயத்தையும் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்களே, ஹலோ நானி அப்படின்னு சொல்ல ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு ஏஐ இருக்கு போல, அந்த ஏஐ பேசுது. இதை நம்ம டாக்டரும் கேட்கிறாரு, ஓ நானோ மேட்ரிக்ஸ் எலக்ட்ரோஃபார்ம், அதுதான் நானின்னு ஷார்ட்டா கூப்பிடுறாங்க போலயே. ஹலோ நானி, நான் தான் டாக்டர், அப்புறம் என் கூட வந்த ரூபி அவங்க. ஹலோ விசிட்டர்ஸ், உங்க கூட பேச டைம் இல்ல, ஏன்னா இப்ப குழந்தைகள் மூக்கு சிந்த வேண்டிய நேரம், குழந்தைகளா ரெடியா இருங்க அப்படின்னு சொல்ல, டக்குன்னு அந்த வண்டிகள்லாம் தன்னாலேயே நகர்ந்து வந்து பொசிஷனுக்கு வர ஆட்டோமேட்டிக்கா ஒரு கை மாதிரி ஒண்ணு வந்து குழந்தைகளுடைய மூக்கு கிட்ட டிஷ்யூ பேப்பர் வைக்குது. பசங்களும் சிந்த ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து டாக்டரும் ரூபியும் சிரிக்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய ஏஐ டெக்னாலஜி ஆனா குழந்தைங்களை பாத்துக்கிற ஒரு ஆயாம வேலையை பாக்குது. குழந்தைகளா திரும்ப உங்க வேலைக்கே போங்க, டயப்பரை சேஞ்ச் பண்ண இன்னும் 1800 மணி நேரங்கள் இருக்கு, ஏன்னா அது ஒரு சூப்பர் டயப்பர். உடனே டாக்டரும், சரி பசங்களா இங்க நீங்க இருக்கீங்க, உங்க கூட ரோபோட் இருக்கு, ஆனா கீழே ஏதோ மான்ஸ்டர் ஒன்னு இருக்கு, அது என்னன்னு சொல்லி கேட்க எல்லா குழந்தைகளும் அலறாங்க. அது ஒன்னும் மான்ஸ்டர் கிடையாது, அது ஒரு பூகி மேன் அப்படின்னு சொல்லுதுங்க. ரூபியும், பூகி மேன் அப்படின்னு எதுவும் கிடையாது, தேவையில்லாம பயப்படாதீங்க பசங்களா, ஏஐ நானி நீ சொல்லு, பூகி மேன் ஒன்னும் கிடையாதுல. அந்த நானின்ற ஏஐயும் சொல்லுது, பூகி மேனை பார்த்து எனக்கும் பயம் அப்படின்னு. டாக்டரும், என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, கண்டிப்பா அது ஏதாவது ஒரு உயிரினமா தான் இருக்கணும், அது வந்து எவ்வளவு கொடூரமா இருக்கு தெரியுமா அப்படின்னு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆன் பண்றாரு. பார்த்தா அந்த மிருகம் பயங்கர கொடூரமா இருக்கு, பசங்களாம் பார்த்து பயப்படுறாங்க. உடனே அதை ஆஃப் பண்ணி விட்டுறாரு. ரூபியும் குழந்தைகளை தூக்கி சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. சோ டாக்டரும் வந்துட்டு ஹெட்போனை யூஸ் பண்ணி அந்த ஏஐ கூட பேசுறாரு. இங்க பாரு நானி ஏஐ, அந்த மான்ஸ்டர் இருக்கிற அந்த ஃப்ளோர்ல பிரஷர் ரொம்ப அதிகமா இருக்கு, இந்த நிலைமை தொடர்ந்து போய்கிட்டே இருந்ததுன்னா அவ்வளவுதான், இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே மொத்தமா வெடிச்சு செதறி எல்லாரும் காலி ஆயிடுவாங்க. அதுக்கு அந்த நானி ஏஐ என்ன சொல்லுதுன்னா, ஆக்சஸ் போர்ட்டல் 357. டாக்டரும், அது ஜஸ்ட் ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் தான், அங்க எதுக்காக நான் ஆக்சஸ் பண்ணணும், பதில மட்டும் சொல்லு, ஆக்சஸ் போர்ட்டல் 357 அப்படின்னு திரும்பவும் அதை சொல்லுதா. நான் தான் சொல்றேன் அது ஸ்டோரேஜ் யூனிட் அப்படின்னு திரும்பவும் ஒரு பேச, கடவுளே ஃபர்ஸ்ட் அந்த இடத்துக்கு போ, ஆக்சஸ் போர்ட்டல் 357 அப்படின்னு இந்த ஏஐ சொல்ல, டாக்டரும் என்ன இது கோவலாம் படுது அப்படின்னு டவுட் ஆகி வேகமா அங்க போகணும்னு நினைக்கிறாரு. இதை பாக்குற ரூபியும், நானும் வரேன், என்னையா விட்டு போறீங்க அப்படின்னு டாக்டர் கூடவே போய், எங்க போய்கிட்டு இருக்கோம் இப்ப, நம்ம இந்த குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்ண போறோம் அப்படின்னு கிளம்புறாங்க. அப்பதான் ரூபியும், ஆக்சுவலா என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன தத்தெடுத்தவங்க தான், உண்மையான அம்மா ரூபி ரோடுன்ற ஒரு சர்ச்சுக்கு வெளியே என்ன வச்சுட்டு போயிட்டாங்க, என் அம்மாவை நான் பார்க்கணும், அதுவும் அன்னைக்கு நல்லா பனி பெஞ்சுக்கிட்டு இருந்துதான் அப்படின்னு ரூபி சொல்ல, இங்க ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே பனி பெய்ய ஆரம்பிக்குது. நம்ம டாக்டர் கையில அந்த பனி பட்டு அப்படியே உருக, இது ஒண்ணும் நம்ம கற்பனை கிடையாது, உண்மைதான் அப்படின்னு அவரு புரிஞ்சுக்கிறாரு. அதோட ஏன் இப்படி நடக்குதுன்னு டாக்டரே குழம்பி போறாரு. அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் வருது, உன்னோட உண்மையான அம்மா யாருன்னு நம்ம கண்டிப்பா கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கட்டிப்பிடிச்சு சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு பே ஓபன் ஆகி, நான் என்ன சொன்னேன், ஸ்டோரேஜ் யூனிட்டுக்கு வர சொன்னல வா அப்படின்னு ஒரு லேடி வராங்க. நம்ம டாக்டரும் ரூபியும் ஷாக்ல இருக்காங்க. அப்படியே ஷாக்ல நின்னுகிட்டு இருந்தா என்ன அர்த்தம், சீக்கிரம் என்ன ஃபாலோ பண்ணி வாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சோ இவங்களும் பின்னாடியே போய் பார்க்கும்போது தான் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இருந்த க்ரூ ஆளுங்க எல்லோருமே அவங்க வேலை முடிஞ்சிருச்சு, திரும்ப பிளானட்டுக்கே போக போறோம் அப்படின்னு சொல்லி வீடியோவா ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம டாக்டரும் ரூபியும்
டாக்டரும் பாக்குறாங்க. அப்ப திடீர்னு ஒரு பைப்ல இருந்து காத்து பிச்சுக்கிட்டு அடிக்குது. அதுலயோ ஒன்னு போடுறாங்க அந்த லேடி ஒருத்தங்க. சோ இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி டாக்டரும் நம்ம ரூபியும் கேட்கும்போதுதான் அவங்க விஷயங்களை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த பிளானட்ல இருந்த மனுஷங்களுடைய பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருந்ததாம். சோ பாப்புலேஷனை அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை உருவாக்கி இங்க குழந்தைகளை ஃபார்மிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஆனா இதுக்கு ரொம்ப அதிக செலவாச்சு. அந்த பிளானட்ல இருக்கிற கவர்மெண்ட்லாம் தடுத்துச்சு. அதனால இதை மொத்தமா ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்பேஸ் ஸ்டேஷனையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனா கவர்மெண்டோட ரூல்ஸ் படி குழந்தைகளை கொல்லக்கூடாது, இந்த மிஷின்ஸையும் ஆஃப் பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி பாப்புலேஷன் ரொம்ப கம்மியா இருக்கிற பிளானட் அது, அதனால அப்படியே விட்டுட்டு வந்துட்டாங்க. சோ அந்த மிஷின்லாம் ஆன்ல இருந்ததுனால தான் இந்த குழந்தைகள்லாம் பிறக்குதுங்களே. ஆனா பிரச்சனை என்னன்னா அந்த குழந்தைகள் பிறந்து உடம்பு வளர மாட்டேங்குது, மூளை மட்டும் நல்லா வளர்ந்துருச்சு. சோ இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல அக்கௌண்டன்ட்டா ஒர்க் பண்ணவங்க தான் இந்த லேடியே. எல்லாரும் இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை விட்டு போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா அந்த அக்கௌண்டன்ட் மட்டும் போகிறதுக்கு மனசே இல்ல. அதனால இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே குழந்தைகளை பாத்துக்கிறதுக்காக நானின்ற ஒரு ஏஐ மாதிரியே வாய்ஸ் கொடுத்து அந்த குழந்தைங்க பக்கத்துல போகாம தூரத்துல இருந்தே எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றாங்க. அதோட இவங்க வெறும் அக்கௌண்டன்ட்ன்றதுனால இவங்களுக்கு இன்ஜினியரிங் பத்தில எதுவும் தெரியாது. அதனாலதான் இப்ப ஸ்பேஸ்ஷிப்பே வெடிக்கிற ஆபத்துல இருக்கு. நல்ல வேளையா நம்ம டாக்டர் இந்த விஷயத்தை பத்தி சொல்ல, டாக்டர் மூலியமா ஏதாவது ஹெல்ப் கிடைக்குமா அப்படின்னு தான் இந்த அக்கௌண்டன்ட் வந்துட்டு நம்ம டாக்டரை இங்க வர சொல்லிருப்பாங்களே. சோ நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க. டாக்டரும் இங்க இருந்துகிட்டு ஒரு ஏஐ மாதிரி வாய்ஸ் கொடுக்கறதுக்கு பதில் அங்க குழந்தைங்க கிட்டயே போகலாம்ல நீங்க. அவதான் அந்த லேடியும் சொல்றாங்க, நான் குழந்தைங்க கூட போயிட்டு நல்லா பழகிட்டேன் அப்படின்னா ஒரு நாள் அந்த குழந்தைங்க இறந்து போகும். அதை பாக்குற சக்தி எனக்கு இல்ல. அதோட நானும் இறந்து போவேன். அதை அந்த குழந்தைங்களாலையும் பார்க்க முடியாது. தூரமா இருந்தா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லல அப்படின்னு சொல்றாங்க. உடனே ரூபியும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை ஓட்டிக்கிட்டு வேற ஏதாவது பிளானட்டுக்கு நீங்க போகலாம்ல அப்படின்னு கேட்க டாக்டரும் சொல்றாரு, இது ஸ்பேஸ் ஸ்டேஷன், இதுல இன்ஜின்லாம் இருக்காது, ஜஸ்ட் அந்த பிளானட்டோட ஆர்பிட்ல சுத்திக்கிட்டு இருக்கும் அவ்வளவுதான். ஆனா இப்ப கவலை இல்ல, என்னுடைய டார்டிஸ் டைம் மிஷின் அது உங்க ஸ்பேஸ் ஸ்டேஷன் கூட கனெக்ட் ஆயிடுச்சு. சோ அதனால இந்த குழந்தைகளை கூட்டிட்டு இந்த சோலார் சிஸ்டம்லயே ஏதாவது பிளானட்டுக்கு போகலாமா அப்படின்னு சிஸ்டம்ல பிளானட்டை சர்ச் பண்ணி பார்க்கும்பொழுது இந்த சோலார் சிஸ்டத்துல இருக்கிற சூரியன்ல இருந்து 5வது பிளானட்டா இருக்கிற ஒரு பிளானட், அந்த பிளானட்ல ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. மத்த பிளானட்ல இருந்து வர ஆட்கள்லாம் அங்க வந்து தங்கிக்கலாமா. ரூபியோ இது ஒரு நல்ல ஐடியா, அவனா அந்த பிளானட்டுக்கு போகலாம்னு சொல்லும் பொழுது அந்த அக்கௌண்டன்ட் லேடியும் ஆனா அந்த பிளானட்டுக்கு யூனிவர்ஸ்ல இருந்து எல்லா சைட்ல இருந்தும் அந்த பிளானட்ல தங்க வருவாங்க. மனுஷங்க மட்டும் கிடையாது, பயங்கரமான மிருகங்களும் இருப்பாங்க. அவங்க மத்தியில இந்த குழந்தைங்களால எப்படி உயிர் பழைக்க முடியும். டாக்டரும் அதுவும் சரிதான், பட் ஆனா பிரச்சனை அது மட்டும் கிடையாது, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்லயே இருக்கிற அந்த மோசமான உயிரினம் தான் அப்படின்னு சிசிடிவி கேமராவை காட்ட அதுல அந்த கொடூரமான மிருகம் இருக்கு. அதை பார்த்து அந்த அக்கௌண்டன்ட் லேடியும் அது என்ன மிருகம்னு எனக்கே தெரியல, நானே பயந்து போய் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஃபர்ஸ்ட் அந்த மிருகத்துடைய கதையை முடிக்கணும், அப்புறம் தான் இவங்க வேற எங்கேயாவது போகலாமா அப்படின்ற பிளானையே யோசிக்க முடியும். சோ நம்ம டாக்டரும் இந்த மிருகம் எதனால ஆனது, ஏன் இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்குன்னு சொல்லி கேட்க அந்த அக்கௌண்டன்ட் லேடியும் சொல்றாங்க, ஏன்னா இது கொடூரமா இருக்கு அதனாலதான். உங்களுக்கு தெரியாது, இதை விடவே பயங்கர கொடூரமான எத்தனையோ மிருகங்களை நான் பார்த்திருக்கேன். ஆனா இதை பார்க்கும்பொழுது மட்டும் ஏதோ ஒரு பயம் எனக்கு வருது, அதான் ஏன்னு புரியல. டக்குனு ரூபியும் இங்க நடக்கிறதுலாம் எனக்கு என்னமோ பைத்தியக்காரத்தனமா தோணுது. ஏன்னா இங்க குழந்தைங்க இருக்காங்க, குழந்தைங்களை பாத்துக்கிற நானி இந்த அக்கௌண்டன்ட் லேடி இருக்காங்க, குழந்தைங்க பார்த்து பயப்படுற இந்த மான்ஸ்டர் போகிமேனும் இருக்கு. இது குழந்தைங்க கதை மாதிரியே இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே டாக்டர் வந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை பாக்குறாரு. அதுல ஒரு குழந்தை மட்டும் அந்த மான்ஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போகுது. சோ டாக்டரும் சொல்றாரு, எல்லா கதையிலயும் ஒரு ஹீரோவும் இருக்கும் அப்படின்னு. அதை பார்த்து இந்த அக்கௌண்டன்ட் லேடி பயப்படுறாங்க. உடனே அங்க இருக்கிற மைக்ல, எரிக் நீங்க இருந்து போ, சொன்னா கேளு, இது ரொம்ப ஆபத்து அப்படின்னு இவங்க நார்மலா பேசுறாங்க. ஆனா அங்க வந்து அந்த குட்டி பையன் எரிக்கு வந்து அந்த நானி ரோபோட் பேசுற மாதிரியே கேக்குது. அவ்வளவு வார்ன் பண்ணியும் அந்த பையன் கேட்கற மாதிரி இல்ல, தொடர்ந்து போய்கிட்டே இருக்கான். இல்ல நானி, நான் பயப்பட மாட்டேன், தைரியசாலி நானு அப்படின்னு சொல்லி போறாரு. அந்த பையன் போய்கிட்டு இருக்கிற சைட்ல தான் அந்த கொடூரமான மான்ஸ்டரும் இருக்கு. அதை பார்த்து இவங்க பயப்படுறாங்க, என்ன ஆக போகுதோ அப்படின்னு. அந்த அக்கௌண்டன்ட் லேடியும் சொன்னா கேளு, அந்த பக்கம் போகாத, அந்த பூகிமேன் அங்கதான் இருக்கு. ஆனா அந்த குட்டி பையன் ரூபி சொன்னாங்க பூகிமேன் ஒன்னும் கிடையாது அப்படின்னு. அவங்க சொன்னதை நம்பிதான் நான் தைரியமா போறேன், கண்டிப்பா எதுவுமே கிடையாது, இதெல்லாம் சும்மாதான் அப்படின்னு அந்த பையன் போகவே இங்க ரூபியும் ஐயோ நடக்கிற எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படின்னு ரொம்ப பதட்டமாகறாங்க. அதனால வேகமா அங்க இருந்து அந்த குழந்தைய காப்பாத்த ஓட ஆரம்பிக்கிறாங்க. ரூபி போறாங்கன்னு நம்ம டாக்டரும் போறாரு. அப்படியே ரெண்டு பேருமே வேகமா அந்த லிப்ட் வழியாவே திரும்ப கீழே போறாங்க. ஏ குட்டி பையா, உனக்கு ஒன்னும் ஆகாதரா, நாங்க வந்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு. போய் பார்த்தா அந்த குழந்தைங்களுடைய அந்த வண்டி தான் கீழே விழுந்து போய் கிடக்குது. அந்த எரிக்கின்ற பையனை காணோம். சிசிடிவி கேமரா வழியா பாத்துக்கிட்டு இருக்கிற நானி கண்ணுக்கும் ஒன்னும் தெரியல, அந்த மிருகம் உங்களுக்கு பக்கத்துல தான் இருக்கு, ஆனா அந்த குட்டி பையன் எரிக் எங்க இருக்கானே தெரியலையே அப்படின்னு இவங்களும் குழம்பி போறாங்க. உடனே நம்ம ரூபி தான், டாக்டர் இப்ப நம்ம பயங்கரமா சவுண்ட் போட்டா அந்த பூகிமேன் அந்த குழந்தைய விட்டு நம்ம கிட்ட வரும்ல அப்படின்னு சொல்லி ஒரு கட்டையை எடுத்து தட்டிக்கிட்டே பூகிமேன் இங்க வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. நம்ம டாக்டரும் கத்துறாரு, ஏ பூகிமேன் எங்க கிட்ட வா அப்படின்னு. இத அந்த நானி வந்துட்டு சிசிடிவி கேமரா வழியா பாக்குறாங்க. அந்த மான்ஸ்டரும் இவங்க கத்தனதை கேட்டு அவங்க கிட்ட தான் வந்துகிட்டு இருக்கு. நானியும் காய்ஸ் உங்ககிட்ட அது வருது, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் போய்கிட்டே இருக்காங்க. பார்த்தா ஒரு இடத்துல இருந்து குழந்தை சவுண்ட் கேக்குது. டோர் ஓபன் பண்ணா அங்கதான் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு அந்த குழந்தை. உடனே நம்ம ரூபியும் அந்த குழந்தைய தூக்கிக்க டக்குன்னு பார்த்தா அந்த மான்ஸ்டர் அந்த இடத்துக்கு வருது. கொடூரமா கத்துது. இவங்களை பார்த்து தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க இவங்க எல்லாரும். ஆனா அந்த லிப்ட் கிட்ட போற வழியில தான் அந்த மான்ஸ்டரும் இருக்கிறதுனால ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க.
அமைதியா இருக்காங்க. அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து எந்த ஒரு சவுண்டும் வரல. டாக்டர் அப்படியே எட்டி பாக்குறாரு. பார்த்தா அந்த மான்ஸ்டர் பயங்கரமா கத்துது. திரும்பவும் அங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த மான்ஸ்டர் இவங்களை காலி பண்ணிருக்கும். நல்ல வேலையா கேப்டன் பேபி அந்த இடத்துக்கு வந்து ஃப்ளேம் த்ரோவரை யூஸ் பண்ணுது. அந்த மான்ஸ்டர் அப்படியே எரிய ஆரம்பிக்குது. டக்குன்னு பயந்து அங்க இருந்து ஓடவே யாரா நம்மள காப்பாத்துனதுன்னு டாக்டர் பார்த்தா அந்த கேப்டன் பேபியும் அதோடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேபியும் தான். டாக்டர்ஸும் பசங்களா நீங்க சூப்பரான வேலை பார்த்திருக்கீங்க, இன்னும் சொல்ல போனா எங்க உயிரையே காப்பாத்திருக்கீங்கன்னு பாராட்டு மலையா பொழிறாரு. அந்த குழந்தைங்களும் சந்தோஷத்துல சிரிக்குதுங்க. அந்த எரிக்கின்ற குழந்தையுடைய அந்த வாக்கரும் வந்துருச்சு. அதுல அந்த குழந்தைய உட்கார வச்சு நானி சீக்கிரம் அந்த குழந்தைங்களை இங்க இருந்து போக சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அக்கௌண்டன்ட் லேடியும் ஏஐ மாதிரியே பேசி அந்த குழந்தைங்களை பாதுகாப்பா அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரும் ரூபி கிட்ட இங்க பாரு நீயும் பசங்க கூட பாதுகாப்பா இரு, நான் அந்த மிருகம் என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல டாக்டர் நீங்க தானே சொன்னீங்க நான் உங்களோட பார்ட்னர் அப்படின்னு. பார்ட்னரா இருந்துட்டு உங்களை தனியா விட்டு என்னால போக முடியாது, வாங்க போலாம் அப்படின்னு 2 பேருமே அந்த மிருகத்தை பத்தி தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டாக்டரும் வந்து அங்க இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களா செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு எல்லாத்த பத்தியும் தெரியும். எங்க மேல பைப்ல இருந்து ரூபி தலையில ஏதோ ஒன்று லிக்விட் மாதிரி ஊத்த என்ன கன்றாவிதுன்னு தெரியல அவங்களுக்கு. அதுக்கப்புறம் அங்க ஒரு சிஸ்டம் இருக்கு. நம்ம டாக்டரும் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய ஷாக்கிங்கான விஷயத்தையே கண்டுபிடிக்கிறாரு. இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல உண்மையிலேயே ஒரு ஏஐ இருக்கு. ஆனா அது வந்து பேசலாம் செய்யாது. அந்த குழந்தைங்களுக்கு தேவையானதெல்லாம் அதை செஞ்சு கொடுக்குமா. சோ அப்படி அந்த ஏஐ தான் வந்து இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு மிருகத்தை உருவாக்கி இருக்கு. ஏன்னா ஒரு குழந்தைங்க வளரணும் அப்படின்னா எல்லா விதமான விஷயங்களையும் அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும். மான்ஸ்டரும் அதுல ஒண்ணுதான். சோ குழந்தைங்களுக்கு பயம் பொருத்தி கொஞ்சம் கொஞ்சமா குழந்தைங்களுக்கு தைரியம் கொண்டு வர்றதுக்காக தான் அந்த மிருகங்களை உருவாக்கி இருக்காங்களே. கடைசியா குழந்தைங்களுக்கும் தைரியம் வந்து ஃப்ளேம் த்ரோவல் எல்லாம் வச்சு அந்த மான்ஸ்டரை அடிச்சு நவுத்திட்டாங்க. அதோட அந்த ஏஐ அந்த மிருகத்தை எது மூலியமா செஞ்சிருக்கு தெரியுமா? இந்த குழந்தைங்கலாம் டிஷ்யூ பேப்பர்ல மூக்கு சிந்தும்ல அந்த லிக்விட்ல தான் இந்த மான்ஸ்டரையே செஞ்சிருக்கான். அதோட ரூபி உன் தலையில என்னமோ கொலகொலன்னு ஊத்துச்சுன்னு சொன்னீங்க, அது வேற எதுவும் இல்ல, குழந்தைகளுடைய மூக்கு சளிதான்னு சொல்ல ரூபி ஐயோ என்ன சொல்றா அப்படின்னு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுது. அதோட அந்த மான்ஸ்டர் கத்தும் பொழுது ஏன் பயமா இருக்கு அப்படின்னா மனுஷங்க பயப்படக்கூடிய ஒரு ஃப்ரீக்வன்சில தான் அந்த மான்ஸ்டர் கத்துற மாதிரி ஏஐ ப்ரோக்ராம் பண்ணிருக்கு. சோ அந்த ஃப்ரீக்வன்சினால தான் நம்ம டாக்டருக்கே பயம் வந்துதான். இப்படின்னு இவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுதே அந்த இடத்துக்கு திரும்பவும் அந்த மான்ஸ்டர் வருது. அது இவங்களை பிடிக்க வர இவங்களும் வேகமா ஓடுறாங்க. இதை சிசிடிவி கேமரா வழியா பாக்குற அந்த நானி இருக்காங்களா அக்கௌண்டன்ட், அவங்க என்ன பண்றாங்கன்னா நான் சொல்ற வழியை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு நம்ம டாக்டரையும் ரூபியையும் ஒரு குறிப்பிட்ட வழியா போக சொல்றாங்க. மான்ஸ்டரும் பின்னாடி வருது. கரெக்டா ஒரு இடத்துல வச்சு அந்த மான்ஸ்டரை லாக் பண்ணிடுறாங்க. அந்த அக்கௌண்டன்ட் லேடியும் என் குழந்தைகளையா பயம்புறுத்தன ஒன்னு சும்மா விட மாட்டேன் அப்படின்ட்டு அந்த சேம்பரை மட்டும் ஓபன் பண்ணி அவ்வளவுதான் அந்த மான்ஸ்டரை ஸ்பேஸுக்கு அனுப்பி காலி பண்ண போறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே டோரும் ஓபன் ஆகுது. அவ்வளவுதான் மான்ஸ்டர் ஸ்பேஸ்ல போயிட்டு காலியாக போகுது. ஆனா போகாம அது அந்த டோரை புடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கு. இதை பாக்குற நம்ம டாக்டரும் அந்த குழந்தைங்க வளர இந்த மான்ஸ்டர் ரொம்பவே முக்கியம், ஏன் இப்படி பண்றாங்க, சீக்கிரமா போய் அவங்களை தடுத்து நிப்பாட்டு அப்படின்னு ரூபியை அனுப்பி விடுறாரு. இந்த குழந்தைகளும் வந்து சிசிடிவி கேமரா வழியா நடக்கிற விஷயங்கள் எல்லாம் பாக்குறாங்க. பாவம் அந்த மான்ஸ்டர் ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு அழுறாங்க. அதனால நம்ம டாக்டர் என்ன பண்றாருன்னா இவரு அந்த டோரை ஓபன் பண்ணி இப்ப இவரையும் இழுக்க ஆரம்பிக்குது. ஸ்பேஸ்ல போயிட்டு இவரும் காலி ஆயிடுவாரு. ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு, அதை பிரஸ் பண்ணா அந்த டோர் க்ளோஸ் ஆயிடும். மான்ஸ்டருக்கும் எதுவும் ஆகாது. சோ அதனால நம்ம டாக்டர் அப்படியே அந்த ரெட் கலர் பட்டன் கிட்ட விழுந்து கஷ்டப்பட்டு அந்த பட்டனை பிரஸ் பண்ணவே அவ்வளவுதான் டோர் க்ளோஸ் ஆயிடுது. மான்ஸ்டருக்கும் ஒன்னும் ஆகாது. இங்க நம்ம ரூபியும் அந்த அக்கௌண்டன்ட் லேடி கிட்ட போயிட்டாங்க. இங்க பாருங்க, இங்கேயே இருந்து ஒரு ரோபோட் மாதிரி நீங்க பேசுறதுக்கு பதில் அந்த குழந்தைங்க கிட்ட போங்க, யாருமே இல்லாம அதுங்க லோன்லியா இருக்குங்கன்னு சொல்ல இவங்க மனசும் கஷ்டப்படுது. ரூபியை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. உடனே அவங்க அங்க இருக்கிற குழந்தைங்க கிட்ட இன்ட்ரோ ஆகுறாங்க. இவ்வளவு நாள் நானியா பேசுனது நான் தான் அப்படின்னு. அந்த குழந்தைங்களுக்கும் அவ்வளவு சந்தோஷம். எங்க நம்ம டாக்டரும் வந்து பசங்களா நீங்க தங்கறதுக்கு ஏத்த மாதிரியே ஒரு பிளானட்டை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். இதே சோலார் சிஸ்டம்ல தான் இருக்கு. ஆனா அங்க போகணும்னா இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல இன்ஜின் வேணும். ஆனா பிரச்சனை இல்ல, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன்ல ஒரு பிரஷர் உருவாகி இருக்கு. அதை ரிலீஸ் பண்றது மூலியமா உங்களால போக முடியும். ஆனா இன்னும் நீங்க ஃபாஸ்டா போகணும்னா அதுக்கு நமக்கு எரிபொருள் வேணும். ஆனா இவ்வளவு வருஷங்களா நீங்க யூஸ் பண்ண அந்த சூப்பர் பேம்பர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே மலை மாதிரி குவிஞ்சு வச்சிருக்காங்க. அதுல இருந்து மீத்தேன் கேஸ் உருவாகி இருக்கு. அதை எரிபொருளா யூஸ் பண்ணி சீக்கிரமாவே உங்களால அந்த பிளானட்டுக்கு போக முடியும்னு ஆன் பண்ணி விடுறாரு. அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனும் வேகமா அந்த பிளானட்டை நோக்கி போக ஆரம்பிக்குது. சோ ஒன்ஸ் அந்த பிளானட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அந்த அக்கௌண்டன்ட் லேடி எல்லா குழந்தைகளையும் அழகா வளர்த்து ஒரு சந்தோஷமான லைஃபா வாழ போறாங்க. இப்படி எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு நம்ம ரூபியும் டாக்டரும் டார்டிஸ்ன்ற அந்த டைம் மிஷின் மூலியமா அங்க இருந்து திரும்ப பிரசன்ட் டைமுக்கே வரலாம் நினைக்கிறாங்க. என்ன சின்ன வயசுல எங்க அம்மா அப்பா விட்டு போனாங்களே அந்த டைமுக்கு போலாம், என் அம்மாவை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. டாக்டரும் இங்க பாரு, நீயும் நானும் சேர்ந்து இந்த யூனிவர்ஸ்ல எந்த இடத்துக்கு வேணாலும் டிராவல் பண்ணலாம் சரியா, ஆனா உன்னுடைய உண்மையான அம்மாவை மட்டும் பார்க்க நம்ம போக வேணாம். எப்படி அந்த டைனோசர்கள் இருந்த இடத்துல ஒரு சின்ன பட்டாம்பூச்சியை நீ மிதிச்ச மனித இனமே மாறுச்சு, அதே மாதிரி உன் அம்மாவை பார்க்க போய்
போய் அவங்க மனசு ஏதாவது மாறுச்சுன்னா ஃபியூச்சர்ல டைம் லைன் சேஞ்ச் ஆகி நீயும் நானும் மீட் பண்ண முடியாமலே போயிடும். ஏன்னா நீயும் நானும் ஒன்னு சேரணும், ஒரு பார்ட்னரா இந்த யூனிவர்ஸையே காப்பாத்தணும்ன்றது தான் விதி. அதை நம்ம மாத்த விடக்கூடாது. வேணாவா உன்னை வளர்த்த அந்த அம்மாவை பார்க்க போகலாம் அப்படின்ட்டு இந்த டார்டிஸ் டைம் மிஷினை அந்த அம்மாவுடைய வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் சொருகுறாங்க. கதவை திறந்துகிட்டு ஹாய் அம்மான்ட்டு நம்ம ரூபி கூலா வர, என்னடி வீட்டுக்குள்ளேயே என்னமோ இருக்கு, அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாதுமா, டாக்டர் நீங்களும் வரீங்களா, சாப்பிட்டு போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட டாக்டரும் நான் வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த இடத்துலயே இந்த கதை முடியுது. இதுக்கப்புறம் டாக்டரும் ரூபியும் சேர்ந்து நிறைய சாகசங்களை பண்ண போறாங்க. ஏகப்பட்ட காலகட்டம், வித்தியாசமான மான்ஸ்டர்ஸ், டைம் டிராவல், டைம் லூப், பாரடாக்ஸ்னு நிறைய விஷயங்களை இவங்க பண்ணுவாங்க. இதை பிடிச்சிருந்தா சொல்லுங்க. அடிக்கடி நம்ம டாக்டர் ரூபியோடைய சாகசங்களை பார்க்கலாம். என்ன ஏதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதோட உங்க ஃபிலிம் ரோல ஞாபகமா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட் கொடுங்க. நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.